ஹாய் கைஸ், என்னோட பேர் பிரதீப் குமார். நான் கரண்ட்டாக ஐடியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாடோட ஃபியட்டேரில் கிளாடோட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது என்னோட முதல் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம கிளாடோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஜிமெயில் ஐடியே போதுமானது. ஸோ நம்மளோட ஜிமெயில் ஐடியை வச்சு ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கிளாடில் லாகின் பண்ணக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸில் தான் இருப்பீங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா என் கிளாடில் ஒரு சேட்டும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட்ஸும் இல்லை, ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸும் இல்லை. ஸோ நான் ஃபுல்லாக க்ளியர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி கிளாடில் சைன் அப் பண்ணனால எனக்கு என்னோடய பேர் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. நம்ம இருக்கிறது பார்த்தோம்னா ஃப்ரீ பிளானில் தான் இருக்கும். இந்த ஃப்ரீ பிளானில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் கோ ஃபார் த செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு புது பிக்சர் வேணும்னா பிக்சர் வச்சுக்கலாம். அண்ட் யுவர் நேம் அண்ட் கிளாட் உங்களை எப்படி கூப்பிடணுன்றதை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு இங்கே ஃபர்தராக இருக்கிறது வந்து உங்களோட ஒர்க்கு. சப்போஸ் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, என்னவா இருக்கீங்கன்றதை நீங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிளாட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன். சப்போஸ் கிளாட் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ப்ரீஃபாக கொடுக்கணுமா, இல்லை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் வேணும், இல்லைனா வந்து பர்சனலைஸ்டாக உங்களுக்கு கிளாட் எப்படி உங்களுக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு இதில் உங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு என்னோடய பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து நான் என்ன ஆன்சர் கேட்குறேனோ அது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக புல்லட் பாயிண்ட்ஸில் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ கிளாட் நம்மளுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை சேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தராக வந்து செட்டிங்ஸில் பார்த்தோன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, நீங்கள் என்னென்ன டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன எவ்வளோ செஷன் ஆக்டிவாக இருக்குது. நான் என் ஃபோனு, என் க்ரோமில் ப்ளஸ் வந்து டெஸ்க்டாப்லேயும் நான் கிளாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லொக்கேஷன்ஸ் லைக் என்ன எப்போ லாகின் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் கீழே காட்டுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா த ப்ரைவசி ஒன். இங்கே நீங்கள் உங்களோட லொக்கேஷன் மெட்டா டேட்டா வந்து அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா. சப்போஸ் நீங்கள் லொக்கேஷன் நாங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம். தென் பில்லிங் பார்ட்டில் பார்த்தோம்னா இப்போதைக்கு நான் ஃப்ரீ பிளானில் இருக்கேன். ஃப்ரீ பிளானில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கிளாடோட கேப்பபிலிட்டிஸ், என்னென்ன விஷுவலைசேஷன்லாம் கிளாடில் பண்ண முடியுன்றதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு த ரிஃப்ளெக்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கிளாட் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தக்கப்புறம் அது உங்களோட எல்லா கான்வர்சேஷன்ஸ்லேயும் உள்ளே போயிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், உங்களுக்கு எது மாதிரி உங்களை எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குன்றதை இங்கே பிக்சரைஸ் பண்ணி காட்டும். அண்ட் ஃபர்தராக வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கிளாட் கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க, இஃப் யூ வாண்ட் டு டேக் சம் பிரேக் ஆஃப் டைம் எல்லாம் இங்கே அதில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாட் கோடு. இந்த கிளாட் கோடு வந்து நம்மளுக்கு ஃப்ரீ டயரில் கிடையாது. இட்ஸ் இன் ப்ரோ அண்ட் மேக்ஸ் வெர்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹியர் கம்ஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு, ஸ்கில்ஸ், கனெக்டர்ஸ், ப்ளகின்ஸ் அண்ட் மெமரி. இதில் பார்த்தோன்னா ஸ்கில்ஸு. ஸோ கிளாட் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர் டு ஹியூமன் தானே. ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி கிளாட்ஸ்க்கும் வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி நம்மளோட டாஸ்க்கை கிளாட் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் கேன்வாஸ் டிசைனு, மானிட்டரிங், ஸ்கில் கிரியேட்டர் ஸ்கில்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பர்டிகுலராக வேறு எக்ஸாம் ஸ்கில்ஸ் நியூவாக ஆட் பண்ணோன்னா ப்ரௌஸ் செக்ஷன் போங்க. ப்ரௌஸ் செக்ஷனில் யூ ஹேவ் என் நம்பர் ஆஃப் ஸ்கில்ஸு. இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து ஆந்த்ரோபிக் கொடுத்துருக்கிற ஸ்கில்ஸு. இதில் நீங்கள் ஏதாவது புது ஸ்கில்ஸ் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணலாம். ஆர் பேசிக்காக நீங்கள் எதாவது டாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இட் வில் லுக் ஃபார் த ஸ்கில்ஸ். நம்மக்கிட்ட ஆல்ரெடி அந்த ஸ்கில்ஸ் இருக்கான்ட்டு இருந்தால் அதை எடுத்துக்கும், இல்லைனா ஸ்கில்ஸ் இல்லைன்னு யாராவது தான் த்ரோ பண்ணணும். செகண்ட் வந்து கனெக்டர்ஸ். இந்த கனெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பர்சனல் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு என்ன தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரணும்னா யூ கேன் யூஸ் திஸ் கனெக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு ஜிமெயிலை கனெக்ட் பண்ணிக்கலாம், கூகுள் ட்ரைவ் கனெக்ட் பண்ணலாம், கேன்வாஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இயர். ஸோ நம்ம வேறு என்ன தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி கிளாட் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொண்டு வரதா இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். It's that much powerful Claude is. It's just not an interaction chat box. யூஸ்வலாக சேட்டுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை விட எவ்வளோ பவர்ஃபுல்னு இப்போ தெரிஞ்சிருக்கலாம். இப்போது இங்கே இருக்க கனெக்டர்ஸ்லாம் வந்து நான் ஒன்றா லேட்டர் வீடியோஸில் கனெக்ட் பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை ஒருத்த பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளகின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்த ஸ்கில்ஸும் கனெக்டர்ஸும் கம்பைன் பண்ணது தான் ப்ளகின்ஸு. இங்கே வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக இங்கே பார்க்கும்போது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆந்த்ரோபிக் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஸ் செக்ஷனில் இருக்கீங்க, சேல்ஸ் செக்ஷனில் இருக்கீங்களா, இல்லை ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டா,
இல்லை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளகின்ஸ் இருக்கும். நான் இன்ஜினியரிங் செக்ஷன் கூட போகிறேன். இப்போ இன்ஜினியரிங் செக்ஷனில் போனீங்கன்னா இந்த ப்ளகின்ஸ்குள்ளே என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அண்ட் என்னென்ன கனெக்டர்ஸ்லாம் இருக்குன்றத இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லாக் வேணும், இந்த கிட்டப் வேணும், கூகுள் கேலண்டர், ஜிமெயிலு, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த கனெக்டர்ஸ்லாம் இருக்கணும் நம்ம யூஸ்வலாக நம்ம டே டு டே கம்யூனிகேஷனுக்காக. அதே மாதிரி ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுவோம், கோட் ரிவ்யூக்கு ஒரு இது, டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு ஸ்கில்லு, அதே மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறதுக்கு, டீபக் பண்ணுறதுக்கு ஸ்கில்லு. ஸோ இந்த ப்ளகின்ஸ்லாம் வந்து பை டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க ஆந்த்ரோபிக் சைட்லேயே. ஸோ இந்த ஸ்கில்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டாஸ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்கில்ஸு, கனெக்டர்ஸ், ப்ளகின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தென் கம்மிங் டு த மெமரி பார்ட்டு, இங்கே வந்து ப்ரீவியஸாக இருந்த கிளாட் மெமரி ஃபோட்டோலாம் எரேஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து சம் அதர் ஏஐ ப்ரொவைடர்ஸ்லேருந்து அங்கே நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இருக்கோ அது நம்ம கிளாட்குள்ளே இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு கிளாட் சைட்லேருந்து ஒரு இம்போர்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நம்ம ChatGPTயில் கொடுப்போம். ஓகே, ChatGPTயில் பார்த்தோன்னா சம் ப்ரைவசி பாலிசிஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இட் இஸ் சேயிங் இட் இஸ் கான் ப்ரொடியூஸ் இன்டர்னல் ஸ்டோர் மெமரிஸ்ன்ட்டு. நான் என்ன ஒர்க்கர்னு பார்த்துருக்கேன்னா, நம்ம ப்ராம்ப்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மாடிஃபை பண்ணி புது ப்ராம்ப்ட் கொடுத்தேன். இந்த புது ப்ராம்ப்ட்டுக்கு ஸோ ChatGPTயில் நம்ம சைடில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி காப்பி பண்ணி நம்ம கிளாடில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாட் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அங்கே இருக்கிற மெமரி எல்லாமே வந்து இப்போ கிளாட்குள்ளே வந்துடும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து டேட்டா நம்ம மல்டிபிள் ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு ஏஐ மாடலுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுறதை இன்னொரு ஏஐ மாடலுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம். ஜஸ்ட் லைக் அண்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே இருக்க மெமரி எல்லாம் இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ கிளாடுக்கு வந்து இப்போ நம்ம யார், நம்ம பேக்ரவுண்ட் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அது கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொடுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த டேட்டா வந்து இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கு. இங்கே என்னோடய கரியர் பேக்ரவுண்ட் என்ன, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் என்னென்ன இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும் எல்லாமே இங்கே இடத்துல காட்டியிருக்கு. ஸோ இப்போது கிளாடுக்கு வந்து நம்மளை பற்றி கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கும். இப்போ நம்ம கிளாட் கிட்ட வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்கலாம். டெல் மீ அபவுட் த ஸ்கில்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் இன் கிளாடை பற்றி கிளாடுக்கிட்டே கேட்போம். அது என்ன எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இங்கே கிளாடில் வந்து டேரெக்டாக கமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்காம ஏதாவது ஒரு வெப்சைட்டோட ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடு, ஆர்எல்ஸ் லைக் இந்த பீஸ் ஆஃப் கோட் எனக்கு சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த எரர் மெசேஜ் எதாவது இருந்ததுன்னா அது இங்கே ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் இங்கே வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்கில்ஸ்னால் எந்த ஸ்கில்லை வச்சு நீ டெவலப் பண்ணணுன்றதை செலக்ட் பண்ணி பேசலாம். இப்போ கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இப்போ கேன்வாஸ் டிசைன் பண்ணணும்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ரிஃபிக்ஸில் ஆட் ஆகிடும். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி எனக்கு இது கரண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு எனக்கு ஆன்சர் கொடுன்ற மாதிரி சொல்ல முடியும். ஆல்சோ ஆர்எல்ஸ் லைக் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த ஒன்றுமே இல்லாமல் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுவே அந்த டாஸ்க்கு உண்டான ஸ்கில்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். சிமிலர்லி கனெக்டர்ஸ் இப்போ ஜஸ்ட் காட்ட மாதிரி என்ன கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த டாஸ்க்கை முடிக்கணுன்றதை செலக்ட் பண்ண முடியும். ஓவரால் வெப் சர்ச் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்கணுமா அந்த டாகுல் இது. அண்ட் கம்மிங் டு த அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் பற்றி லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ உங்கள்கிட்ட எதாவது ஃபைல்ஸு, ஃபோட்டோஸ் எதாவது இருந்தால் அதையும் கொடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ண சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸாக நான் இப்போது ஜஸ்ட்னோ நீங்கள் ரிமைண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக நான் வந்து ChatGPT அப்புறம் கிளாடுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடு ப்ளஸ் வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுன்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் கேட்ட கொஷினுக்கு வந்து எனக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வெறும் புல்லட் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்கு. இதுவே நான் ப்ரீஃபாக கொடுன்னு சொன்னேன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் இப்போ ஏன் 200 வேர்ட்ஸ் கொடுக்குறேன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ஓவர் ப்ரீஃப்லின்னு சொல்லிட்டு அது நிறைய டேட்டா எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம சைடில் டோக்கன் கன்சப்ஷன் அதிகமாகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் மாதிரி ஒரு 200 வேர்ட்ஸில் எனக்கு கொடு. இப்போ நான் எந்த விதத்தில் புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுன்னு சொல்லவே இல்லை, ஜஸ்ட்டு ப்ரீஃப்லி நான் ஆன்சர் பண்ண தான் சொல்லியிருக்கேன். இப்போ கிளாட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போது அதே இதுக்கு வந்து ரீட்ரை கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நான் என்ன சொன்னேன், புல்லட் பாயிண்ட்ஸில் எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 200 வேர்ட்ஸில் ஆன்சர் கொடுன்னு தான் நம்ம அப்டேட் பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்கோம். அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளுக்கு வரது எல்லாமே பேராகிராஃபாக. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கிளாட்ஸில் சைட் பாரில் இருக்க ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே இங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேட் பாக்ஸில்
நம்ம என்னென்ன ஏஐ மாடல்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோன்றதும் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஃப்ரீ டயரில் இருக்கனால நம்மளால் ஹைக்யூ அண்ட் சோனட் கிட்ட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதே வந்து ஃபேபிள், ஓப்பஸ் 4.8 இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு மாடல்ஸ் அண்ட் தே ஆர் டெடிகேட்டட் ஃபார் சம் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு. மேபி இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ டயரில் கொடுத்துருக்கிறது வந்து சோனட்டும் ஹைக்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இதே வந்து இன்னும் நம்ம டோக்கன் கன்சப்ஷன் கம்மியாக கொடுக்கணும், நம்மளுக்கு அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக ஆன்சர் கொடுக்கணும் மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த எஃபர்ட்டில் வந்து லோ, மீடியம், ஹை இது மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப மேலோட்டமாக ஆன்சர் கொடுத்தா போதும், ரொம்ப அந்தளவு டெப்த்து வேணான்னு சொன்னீங்கன்னா இந்த எஃபர்ட்டில் வந்து லோ, மீடியம்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, டோக்கன் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்மால் டிப்ஸு. ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் வேணுன்றனா நம்ம அந்த டைமில் வந்து நீங்கள் கரெக்டான மாடல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட் இப்போ சோனட் மீடியமில் இருக்குது, நான் அதிலேயே ப்ரொசீட் பண்ணுறேன். இன்னும் இந்த வீடியோவில் வந்து 2 விஷயம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒன்று ப்ராஜெக்ட்ஸு, இன்னொன்று ஆர்டிஃபேக்ட்ஸு. மற்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நியூ ப்ராடக்ட் கிளாட் டிசைன் வந்து நம்மளுக்கு கிடையாது, மேபி ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போவோம். இந்த ப்ராஜெக்ட்டுன்றது வந்து என்னென்னா இது வந்து உங்களோட ஒரு பர்சனல் டென்னு சொல்லலாம். இதில் இருக்கிற கான்வர்சேஷன் வந்து இட்ஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஒரிஜினல் சேட்டு. இப்போ இங்கேருந்து ஜென்ரலாக நீங்கள் எதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணிங்கன்னா இது பாஸ்ட்டில் இருக்க எல்லா சேட் ஹிஸ்ட்ரியும் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ இதில் நான் கொடுத்துருக்க இது வந்து நான் அது மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணோம். எனக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருக்குது. எனக்கு வந்து இப்போ சென்னையில் எந்த லேண்டு வாங்கி நான் 10 வருஷத்தில் விற்கணும், எனக்கு இதோட டர்ன் அரவுண்ட் வேணும்னு சொல்லி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கிளாட் வந்து சென்னையில் இருக்க ஏரியாஸ்லாம் அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்தது. அந்த டாக்குமெண்டேஷனை பார்ப்போம் இப்போது அந்த டாக்குமெண்டேஷன் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தோன்னா ஒரு போயஸ் கார்டனில் எவ்வளோ ரேட்டு போகுது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம எவ்வளோ வாங்க முடியும், இது நல்லதா இல்லையா, ஒன்றையும் பற்றியும் அதோட பர்டிகுலர் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரியாலிட்டி செக் எவ்வளோ. நான் வந்து 1 கோடி ரூபா போட்டுட்டு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டேன் 5 to 10 இயர்ஸில். அது வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 58% வரணும். பட் ஆனால் அவ்வளோ நடக்காது. ஸோ ப்ராக்டிக்கலாக அது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஏரியாவில் நீ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இட்ஸ் நாட் அதுவே சொல்லுது இட்ஸ் நாட் பாசிபிள். ஃபைனலி அது போட்டிருக்க ஒரு நோட்டில் பார்த்தீங்கன்னா நோ சிங்கிள் ஏரியா இன் சென்னை கரண்ட் மார்க்கெட் ஆஸ் ரிலேபிள் ஆஸ் 10x. ஸோ நான் கொடுத்துருக்க 5 to 10 இயர்ஸில் இந்த மாதிரி அப்ரிஷியேஷன் நடக்காதுன்றது அது ஒரு பேஸ் லைனாக கொடுத்துருக்கு. இப்போது இந்த செக்லிஸ்ட் இருக்குது இல்லையா, டாக்குமெண்டேஷனை இவ்வளோ பலன்னு படிக்காமல் இதை நான் வந்து நான் ரீட் பண்ணுற மாதிரி அப்படி சொல்லி கேட்க போகிறேன். இப்போ நான் ப்ரீவியஸாக கிளாடு கொடுத்து அந்த டாக்குமெண்டேஷன் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ராம்ப்டை போட்டுட்ருக்கேன். இப்போது கிளாடு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஸோ நீங்கள் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அதுவே ஒரு டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது ப்ராசஸ் பண்ணும். இதில் நடக்கிற எல்லா விஷயமே வந்து பேக் எண்டில் வந்து அதோட கமெண்ட் லைன் மூலமாகவும் அதுக்கு என்னென்ன ஸ்கில் வேணுமோ அதுவே தேடிட்டு அதுவே லோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கிவ் இட் சம் டைம், வில் சி வாட் இட் ஆக்சுவலி கிவ்ஸ் அஸ். இப்போது நம்ம அந்த எக்ஸலில் பார்த்த டேட்டாவை வந்து இங்கே டிபிக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன ரேட்டு, அது என்ன கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கு, இதெல்லாம் அல்ட்ரா ப்ரீமியம் ஏரியாஸ், மிட் செக்மெண்ட்டு, இது எங்கே என்ன மாதிரி எப்படி குரோத் இருக்குன்ட்டு பாட்டம் லைனில் நம்ம அப்போ பார்த்தோம்ல அந்த டேட்டாவை வந்து இங்கே டிபீட் பண்ணி கொடுத்துருக்கு. கிரியேட் பண்ண இந்த யூஆர்எல்லை வந்து சப்போஸ் நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கோ ஷேர் பண்ணோன்னா பப்ளிஷ் ஆர்டிஃபேக்ட்னு ஒன்று இருக்கும், இதை பப்ளிஷ் பண்ணலாம். இப்போது இந்த ஆர்டிஃபேக்ட்ன்றது இஸ் கைண்ட் ஆஃப் அ ஒர்க்கிங் மாடல். இப்போ நம்மளுக்கு இது வந்து இப்போ கிளாட் சைடில் வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலில் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த லிங்க்கை வச்சு நம்ம வந்து நம்ம மேனேஜருக்கு பிங் பண்ணோன்னா, மேனேஜருக்கோ சம்ஒன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த லிங்க்கை வச்சு இப்போ நீங்கள் ஜென்ரேட் பண்ண இந்த HTML பேஜை பார்க்க முடியும். ஹவ் கூல் இஸ் இட்ல. இப்போது இங்கே ஜென்ரேட் ஆன இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து உங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபோல்டரில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும்.
நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்னென்ன ஆர்டிஃபேக்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்கன்றதை டேரெக்டாக கிளிக் பண்ணியே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். நான் ஆர்டிஃபேக்ட்குள்ளே போகிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆர்டிஃபேக்ட் நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணி வந்துருக்கு. இப்போ புது ஆர்டிஃபேக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆர்டிஃபேக்ட்ன்றது வந்து வெறும் HTML பேஜஸ் மட்டும் கிடையாமல் நீங்கள் ஏதாவது குவிஸ் சர்வே ரெடி பண்ணணுன்னா அதுவும் பண்ணலாம். உங்கள் ஆப்ஸு, வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணுறது, கேம்ஸ் டெவலப் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு இதில் என்ன நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய ரெஸ்யூமே கொடுத்துருக்கேன். இது என்னோடய ஓல்டு ரெஸ்யூமே. இந்த ஓல்டு ரெஸ்யூமே வச்சு எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கொடுன்னு இப்போ நான் க்ளாடுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இப்போ அது என்ன ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து நான் வெறும் ஜஸ்ட் வெப் ஆப்பாக க்ரியேட் கேட்டிருக்கேன். அது வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப்லாம் க்ரியேட் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அது நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இதில் பார்த்தோன்னா அது என்னென்ன டெக்ஸ்ட்லாம் இங்கே நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்குன்றத ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் டீபப்பிங் மோடில் நம்மளுக்கு என்னென்ன நடக்குதுன்றது தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ அது ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அவுட்புட் பார்க்க நானே ஆர்வமாக இருக்கேன். ஸோ அங்கே என்ன ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்குன்றத நம்ம சைடில் ப்ரிவியூவும் வந்துடுச்சு. இதில் உள்ளே வந்து சம் டேட்டா எரர் இருக்கான், அதுவும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன் வேறு சொல்லுது. இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக உங்கள் டாக்குமெண்டேஷனில் என்னென்ன ஒரு பார்ட்டும் ஈவன் மைன்யூட் டீட்டெயில்ஸை கூட அனலைஸ் பண்ணிவிட்டு இது நான் இந்த போர்ட்ஃபோலியோவில் போடக்கூடாதுன்றதை அந்தளவு பெக்யூலியராக அது வந்து நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. என்னோடய ஸ்கில்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸு, அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்ப்ளனேஷனு, இதை நம்ம உட்காந்து நம்மளே உட்காந்து டைப் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் வித்தின் 2 to 3 minutes இதை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. சப்போஸ் இதை வந்து நீங்கள் வெளியே ஷேர் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு இதை அட்வான்ஸ் பண்ணணும், ஈவன் இதில் கரெக்ஷன்ஸ் என்ன சொன்னால் கூட அது சொல்லலாம் மேபி. ஸோ இப்போ அந்த ஃபோன் நம்பரை ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் மற்றபடி நீங்கள் வேறுனா இதில் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் அது கொடுக்க அது மாற்றி கொடுக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் அது கொடுத்துருக்க ஒர்க்கை அதுக்கு வேலிடேட் பண்ணணுன்னா அந்த ஸ்கில் இருந்தால் கூட போதும். ஸோ நீங்கள் நம்ம வேலிடேட் பண்ணி அதுக்கிட்ட என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குமோ எவ்வளோ டெல் டவுன் பண்ணி அதுக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் இப்போ நான் இந்த இது ஜென்ரேட் ஆகிடுச்சு, இதை நான் வந்து பப்ளிஷ் ஆர்டிஃபேக்டில் போட்டுட்டு அதை யாருக்குன்னா லிங்க் அனுப்பணும், அவங்க இதை வியூ பண்ணனாலும் அனுப்ப முடியும். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் நம்ம யாருக்கு வேணாலும் நம்ம ஷேர் பண்ணலாம். கூல் செட்டில் இது லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணிடுறேன். நம்ம இவ்வளோ சேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த சேட் என்னென்ன சேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த சேட் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் பண்ணுற சேட் ஹிஸ்ட்ரி வந்து தெரியக்கூடாதுன்னா நம்மளுக்கு ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ மோடும் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போது இதில் பண்ணுற சேட் வந்து எதுவுமே வந்து நம்ம சேட் ஹிஸ்ட்ரியில் வராது. இப்போ இந்த இன்காக்னிட்டோ சேட்டில் நான் ஜஸ்ட் ஒரு query ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு சம் ஆன்சர்ஸ் அதுக்கு கொடுத்துட்ருக்குது. ஸோ இப்போ பண்ண இந்த சேட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அவுட் சைடில் இருக்க அந்த சேட் கூட மிங்கிள் ஆகாது. இஸ் ஜஸ்ட் டோட்டலி சிமிலர் டு கூகுள் குரோம் இன்காக்னிட்டோ ப்ரௌசர் மணி. இதுவும் இங்கேயும் வந்து நீங்கள் இன்காக்னிட்டோவில் சேட் பண்ணிட்டு முடியும். ஸோ கைஸ், நம்ம இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா க்ளாடோட மாடல்ஸு, க்ளாடோட பேசிக் இன்ஃபோ, க்ளாடோட கஸ்டமைசேஷன், க்ளாடோட ஸ்கில்ஸு, கனெக்டர்ஸு, ப்ளகின்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, ஆர்டிஃபேக்ட்ஸு. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நான் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் மோர் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி ஃபீட்பேக், kindly post it in comments and please subscribe to my channel and keep supporting. Thank you.